ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா லூக்கா 7:47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ மரியாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் இயேசுவை மேலே அதிக அன்பு கொண்டவளாக இருந்தாள். அவளை இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல அழைத்த ஒரு விருந்துக்கு அழைத்திருக்கிறார். அது சீமோன் என்ற பேர். நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தால் அது தெரியும். அவன் அவரை விருந்துக்கு அழைத்திருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல இவள் பாவியான ஒரு ஸ்திரீ என்று தான் சொல்லப்படுகிறது. 7:37 பார்க்கும்போது, அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். எவ்வளவு அன்பு பாருங்க. அவள் ஒரு பாவியான ஸ்திரீ தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அந்த வல்லமை உண்டு. பாவங்களை மன்னிக்க அவரிடத்துல மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அவர் ஒருவரே எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அவள் மேலே மிகவும் அன்புடையவளாக அவள் செய்த காரியம் அந்த 38 நாம் பார்க்கிறோம். அவள் அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று கொண்டு, முன்ன கூட வரல, பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தாளாம், தன் தலைமயிரினால் துடைத்தாள். யாராவது தங்களுடைய முடியில் அப்படி பாதத்தை துடைக்க முடியுமா? அது எவ்வளோ அன்பு இருந்தால் அவள் அந்த செய்திருப்பாள். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். உடனே அவரை அழைத்த அந்த பரிசேயன் குற்றம் கண்டுபிடிக்க, இவளை தொடுகிற ஸ்திரீ இன்னாரென்று அவருக்கு தெரியுமே, இவள் பாவியாக இருக்கிறாளே என்று சொல்லி மனசுக்குள்ளே தான் அவன் சொல்லி கொண்டான். அதை உடனே இயேசு அறிந்து என்ன சொல்கிறாரு? 40 சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றார். அப்போ அவர் சொல்கிறார், 2 பேர் ஒரு கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு, ஒருத்தனுக்கு 50 வெள்ளிக்காசு. அதில் அந்த கடனை கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டால், யாருக்கு அன்பாக யார் அதிகம், யாருக்கு அதிகம் கடனை கழித்தார்களோ அவர்கள்தான் அன்பாக இருப்பார்கள் என்று அவன் வாயாலேயே அதை சொல்ல வைத்தார். 43 சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி அந்த ஸ்திரீனிடமாய் திரும்பி அப்போ அவனை பார்த்து சொல்கிறான், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலுக்கு தண்ணி கூட தரல, இவ்வளோ கண்ணீரினால் என் தலைமயிரை துடைத்தாள், கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். அப்படியே கம்பேர் பண்ணுறாரு. அந்த கூப்பிட்டு விருந்துக்கு கூப்பிட்ட பரிசேயன் ஒருவேளை நேம் சேக்குக்காக, ஃபேம் சேக்குக்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா நம்மளுக்கு ஒரு பெரிய கௌரவம் வரும் அப்படி என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். இந்த காலத்தில் கூட ஊழியர்களையோ ஆண்டவரை குறித்து ஊழியம் செய்கிறவளோ சும்மா ஒரு என்ன சொல்கிறது, நேம் ஃபேமுக்காக செய்கிறாள். ஆனால் இவளுடைய செய்கை ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அவள் உண்மையாக அன்பு கூர்ந்தாள். அதை ஆண்டவர் மட்டும்தான் அதை காண முடியும். நீங்களும் நானும் கூட தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோம், அவர்கிட்ட நம்ம எப்படி அவரை நேசிக்கிறோம் என்பதை அவர் உணர்வார். ரொம்ப வெளிப்பார்வைக்காக அவரிடத்தில் அன்பு கூறுவது போல நடிக்கிறோமா, இல்லை நம்ம உண்மையால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்கள். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? நம்ம பேரை போட்டு இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லுவாரா? அப்படியாக சொல்லத்தக்கதாக நாம் அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு இருக்க அதிகமாய் பிரியப்படுவோம்.
ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய பிரியப்படுவோம். அப்படியாக நாம் அவரிடத்துல நாம் அதிக அன்பு கூறும்போது அவரும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராய், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மேலே அவர் நம்மளுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. என்ன நல்ல வார்த்தை பாருங்க, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மிகவும் அன்பு கூறுகிறவர்களாய், அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாக நாம் வாழும்போது அவர் அந்த ஸ்திரீயை நோக்கி சொன்னது போல 50ஆம் வசனம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று 48வது வசனத்தில் சொன்னார். அப்படியாக நாமும் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து சமாதானத்தோடு விசுவாச வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டேன், எவ்வளவு எவ்வளவு அன்பானவர், உலகம் முழுவதிலும் கண்டதில்லை, இயேசு என் அருகில் உள்ளார். உலகம் முழுவதிலும் கண்டதில்லை, இயேசு என் அருகில் உள்ளார். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையே மாறினது. என் உள்ளத்தில் இயேசு வந்தார், வாழ்க்கையின் ராஜாவானார். என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, மரியாளை குறித்து பாவியான ஸ்திரீயை ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து தன்னுடைய அன்பை ஆண்டவரே கொட்டி உம்மிடத்தில் அழுத ஆண்டவரே ஏசப்பா, தன் கண்ணீரினால் உம்முடைய பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே பாவ மன்னிப்பு பெற்றவர்களாய் உம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் அன்பு கூறுகிறவர்களாய், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்லத்தக்கதாக நாங்கள் இந்த மாயான உலகத்திலே அப்பா உம்மிடத்தில் அதிக அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க ஐயா, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரை நாங்கள் நன்றியுள்ள உள்ளத்தோடு மிகவும் அன்பு கூர்ந்து நேசிக்க உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே. ஆமேன். நேற்றைய பதில் கொர்நேலியு வீட்டில் 9ஆம் மணி நேரத்தில். அப்போஸ்தலர் 10:30. இன்றைய கேள்வி, முதல் எந்த பட்டணத்திலே யாருக்கு என்ன பேர் வழங்கிற்று? முதல் எந்த பட்டணத்திலே யாருக்கு என்ன பேர் வழங்கிற்று?